அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்முடைய இளைஞர்களை பற்றி ஒரு சுவையான புள்ளி விவரம் ஒன்று படித்தேன். நவீன காலத்திலே உலகம் முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் பொழுதில் அதிகமாக அவர்கள் செய்கிற பழக்கம் செல்ஃபி எடுத்துக்கிறது தான். கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தானும் இன்னொருவரும் அல்லது தானும் இன்னொரு சூழலும் ஏதோ உன்னோட செல்ஃபோன் எடுக்கல செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கிறது. பீச்சுக்கு போனாலும் சரி, மாலுக்கு போனாலும், மேட்சுக்கு போனாலும், நண்பர்களோட பிக்னிக் போன எங்கே போனாலும் மற்ற எல்லாவற்றுக்கும் இணையாக இந்த செல்ஃபி எடுத்துக்கொள்வது என்பதும் ஆகிவிட்டது. இது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தவறில்லை. அதனால் என்ன, ஒரு அழகான சுவையான தருணத்தை அப்படியே நிரந்தரமாக பதிவு செய்வது. ஆனால் இது ஒரு எல்லை தாண்டிய, நெறிமுறை தாண்டிய வாழ்முறையாக மாறிவிட்டது அப்படின்னு அக்கறை உள்ளவர்கள் தங்கள் வருத்தத்தை பதிவு செய்கிறார்கள். பஸ்ஸில் போய்கிட்டே செல்ஃபோன் எடுத்துக்கிறது, ஃபுட்போர்டில் தொங்கிக்கிட்டே செல்ஃபி எடுக்கிறது. அதை விட ஆபத்து, ட்ரெயினில் போகிறப்போ அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஒரு பையன் வெளியில் தொங்கினபடி வேகமாக ட்ரெயின் போயிட்டுருக்குது. செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு போய் எதிர்த்தாப்பில் எலக்ட்ரிக் கம்பங்கள் வேகமாக தாண்டி போகும் இல்லையா, அது வருதுன்றதை கூட கவனிக்காமல் அவ்வளவு வேகத்தில் அந்த தம்பி அந்த எலக்ட்ரிக் கம்பத்து மேலே இடித்து கீழே விழுந்து மிகப்பெரிய ஆபத்தாக ஏற்பட்டு விட்டது. சிங்கத்தோட குகைக்குள்ளே போய், கூண்டில் ஜூவில் போய் ஒரு சிங்கத்தோட செல்ஃபி எடுக்கணும்னு அந்த கூண்டு உள்ளே ஒருத்தன் குதிச்சிருக்கிறான் கேரளாவில். இதெல்லாம் வினோதமான விபரீதமான செல்ஃபி மோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இதெல்லாம் எடுத்து என்ன ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்ட போகிறாங்களா? உண்மையான வீரனாக இருந்தால் காட்டில் போய் வேட்டையாடி சிங்கத்தை, ஒரு காலத்தில் அப்படி பழைய வீரர்கள் அரசர்கள் சிங்கத்தை வேட்டையாடி சிங்கத்தை அப்படி கொன்னுட்டு அதோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்களே, அப்படி செய்வதிலே ஒரு வீரம் இருக்கிறது. இதுக்காக காட்டுக்கு போய் சிங்கத்தை கொல்லுங்க நான் சொல்ல வரல. அற்பத்தனமாக கூண்டுக்குள்ளே போய் ஜூவில் வேடிக்கை பார்ப்பதற்காக இருக்கிற விலங்குகள் அந்த கூண்டு உள்ளேயே குதித்து அந்த சிங்கம் இவனை வேட்டையாடிடுச்சு. இதெல்லாம் நாமே வரவழைத்து கொள்ளுகிற சிக்கல்கள். இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதைவிட அண்மையில் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், ஏதோ ஒரு பெண்ணினுடைய எளிமையான ஒரு முகம், நீங்கள் கூட அதை பார்த்துருப்பீங்க. இதுதான் மும்தாஜினுடைய படம், மும்தாஜ் படம் கிடைத்து விட்டது. ஏதோ ஒரு எளிமையான பெண், அவங்க தலையில் அப்படி முக்காடு போட்டிருக்காங்க, அரசிக்குரிய தோற்றம் மாதிரி ஏதோ இருக்கிறது. இது அப்படியே லட்சக்கணக்கான பேர் அப்படியே இதை ஷேர் செய்கிறார்கள், இதுக்கு காமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கேலி செய்கிறார்கள். இது எவ்வளவு அறியாமை நிரம்பிய ஒரு பிதற்றலானதாக இருக்கிறது. ஒரு அற்புதமான கருவி இந்த முகநூல் என்பதும் இந்த செல்ஃபோன் என்கிற செல்பேசி என்பதும். ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஒரு சராசரி முகம், அதை போட்டுட்டு இதுதான் மும்தாஜ் அப்படின்னா என்ன வேடிக்கை அப்படின்னா, இதில் பாருங்கள், மும்தாஜ் வாழ்ந்தது 1620களில். இந்த கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது 1827. விஷயம் புரியுதுங்களா? மும்தாஜ் வாழ்ந்த காலத்தில் கேமரா இல்லை, கேமரா கருவி இருக்கிற காலத்தில் மும்தாஜ் இல்லை. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபோட்டோவை போட்டு, ஒரு பெண்ணின் புகைப்படத்தை போட்டு, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதுதான் மும்தாஜ் படம் கிடைத்து விட்டது அப்படின்னா இதை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே பகிர்கிறார்கள்னா நம்ம மக்களினுடைய ரசனை. இது ஒரு கேலி அப்படின்னா இதில் கேலி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, அதுதான் மும்தாஜினுடைய படம்னே வச்சுக்குவோம். நம்முடைய கண்ணுக்கு அது அழகு இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே ஒரு பெண் அழகு இல்லைன்னு ஆகி விடுவாளா? நமக்கு அழகாக இருப்பது இன்னொருவருக்கு அழகு இல்லைன்னு படும். நமக்கு அழகு இல்லைன்னு படுவது இன்னொருவனுக்கு பேரழகாக படலாம். அழகுன்றதே அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான், குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தாஜ்மஹால் கட்டக்கூடிய அளவிற்கு மும்தாஜ் அழகிலே ஷாஜகான் மயங்கினான் அப்படின்றதே தப்பு. ஏன், அவள் பேரில் கொண்டிருந்த பெருங்காதலின் அடையாளம் தான் தாஜ்மஹால். அந்த கணவன் அவள் பேரில் காட்டிய பேர் அன்பின் அடையாளம் தாஜ்மஹால். அது அவளை பேர் அழகின்னு சொல்வதற்காக அவன் கட்டவில்லை, தன் அன்பை காட்டுவதற்காக அந்த மன்னன் கட்டியிருக்கிறான். அழகுன்றது ஆளாளுக்கு வேறுபடக்கூடிய ஒரு விஷயம். வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, இந்த இலங்கையில் சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான் இல்லையா, அதுக்கு பிறகு மறுபடி ராவணனை கொன்ற பிறகு அங்கிருந்து புஷ்ப விமானத்தில் வராங்க. வழியில் இந்த குரங்குகள்லாம் இருக்கிற இடம் கிஷ்கிந்தை, அங்கே கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்காக அந்த புஷ்ப விமானம் இறங்குது.
அப்போ இருக்கிற அந்த பெண் குரங்குகள்லாம் என்ன பண்ணுது, வேக வேகமாக வா வா வா, யாரோ சீதையா பேர் அழகியா, அவளை பார்க்கறதுக்காக அவளை தூக்கிட்டு போனானா ஒருத்தன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவே அவன் பெரும் போர் நடத்தி இருக்கிறான். நம்ம வீட்டுக்காரங்களாம் கூட அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய அழகி, அவளை திரும்ப அழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் இங்கே தங்குறாங்க, வா வா எல்லாம் போகலாம் அப்படின்னு எல்லா பெண் குரங்குகளும் அடித்து பிடிச்சிக்கிட்டு போகுதுங்க. போயிட்டு உடனே திரும்ப வந்துருச்சு. வயசான ஒரு பெண் குரங்கு கேட்குது, ஆமாம் போனீங்களே அவள் அழகு எப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு பெண் குரங்கு சொல்லுது, ஆமாம் என்ன பெரிய அழகு, ஒரு வால் கூட இல்லை, இதெல்லாம் ஒரு அழகா அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுதான். அப்போ அழகு என்பது நம்முடைய கண்ணுக்கு ஒன்று, இன்னொருவர் கண்ணுக்கு வேறொன்றாகப்படும். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய முகத்தை போட்டு இது ஒரு அழகா என்று கேட்பதே அறியாமை. இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவதற்காக அற்புதமான ஒரு கருவியை பயன்படுத்துவது அதைவிட அறியாமை. நஸ்ரூல்னு ஒரு கவிஞன் அவன் எழுதுவான், போர்வாளை சவரம் செய்ய பயன்படுத்துவது மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் வேறு ஒன்றுக்கு பயன்படுத்துவான். அது மாதிரி இந்த கருவிகள் எல்லாம் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவை. இதை இப்படிப்பட்ட அற்ப விஷயங்களுக்காக பயன்படுத்தினால் அந்த கருவிகளை கண்டுபிடித்த மகத்தான அறிவுலக மேதைகளையே நாம் கேலி செய்கிறோம் என்று பொருள். அந்த பெண்ணினுடைய அழகு எந்த வகையிலும் களங்கப்படவில்லை. ஒவ்வொருவருடைய தோற்றமும் மரியாதைக்குரியதுதான். நாம் கேலி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் என்ன அழகில் சிறந்தவர்களா என்று ஒவ்வொருவரும் ஒரு வினாடி யோசித்து பார்க்க வேண்டும். உயர்ந்த விஞ்ஞான கருவிகளை நல்ல விஷயத்திற்காக, நம்மை ஒருபடி மேலே உயர்த்துகிற விஷயத்திற்காக பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். இல்லையென்றால் செல்ஃபியாக இருந்தாலும் மிகப்பெரிய விபத்தில் நம் வாழ்க்கையையே சிதைத்து விடும் ஆபத்தும் இருக்கிறது. இளைஞர்கள் இதை பழக்கமாக வைத்து கொள்ளலாம், ஆனால் நம்மை பாதிக்கக்கூடிய வகையில் அதை அனுமதிக்கக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.